ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மிக அருமையான வேத வசனம். சந்தோஷமா இருப்பதை குறித்து இந்த வேத வசனத்துல 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது மிகவும் முக்கியம். நாம் சந்தோஷமாக இருக்கும்போது தான் எல்லாவற்றையும் நமக்கு தேவன் ஜெயமாக முடித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு மாறாக மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு, சந்தோஷம் இல்லாதபடிக்கு அநேக வேதனைகள், கஷ்டங்கள், பல காரியங்களை சிந்தித்து மன வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, பலவீனத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு வேதனை கொடுக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் சந்தோஷமாய் இருக்கும்போது உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நாம் கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில நாம் விசுவாசம் வைத்து அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில வாழும்போது தேவன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இப்படி நாம் உலகத்தின் காரியங்களை சிந்திக்கும் போது நமக்கு துக்கமும் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகளும் நம்மை நெருக்கி நம்மை வேதனைக்குள்ளாக நாம் சோர்வுற செய்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் விசுவாசிக்கும்போது மெய்யாகவே அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த வேத வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்குள் இருக்கும்போது அந்த மனிதனுக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறார். நாம் உலகத்தில் இருக்கும்போது நமக்கு துக்கங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கர்த்தருக்குள் அவருடைய வார்த்தையில நீங்கள் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போதுதான் தேவன் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது. திரும்பவும் இந்த வேதவசனத்தில் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சந்தோஷத்தை மாற்றுகிற சூழ்நிலைகள் அநேக இந்த உலகத்தில் இருப்பதினால் நான் திரும்பவும் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நினைத்து அநேகர் உலகத்தின் காரியங்களை நினைத்து மிகவும் துக்கத்துக்குள்ளாக மறுபடியும் துக்கத்திற்குள்ளாக மாறிவிடுகிறார்கள். 2 முறை சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது அந்த சந்தோஷம் நிறைவாக நமக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். திரும்பவும் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த துக்கங்கள் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு, வேதனைகள் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது மகிழ்ச்சியாய் இருந்து எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாய் முடிக்க தேவன் இந்த புதிய நாளில் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை முடி செபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் இந்த பூமியில சந்தோஷமா இருக்க கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சந்தோஷமா இருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்தினோம். இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் சிந்தித்து மகிழ்ச்சியை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு, சந்தோஷத்தை விட்டுவிடாதபடிக்கு உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து சந்தோஷத்தில் நிலைத்திருக்க நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.